ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போதே நான் இலங்கை சென்று ராவணனையும் அவனது அசுர குலங்களையும் அழித்துவிட்டு அன்னை சீதாதேவியை அழைத்து கொண்டு வருகின்றேன், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று பணிந்து நின்றார் ஆஞ்சநேயர். சுக்ரீவன், ஜாம்புவன் போன்ற வானரங்களும் ஏனைய வானரப்படைகளும் அவ்விடம் வந்து சேர, ராவணன் சீதையை கவர்ந்து செல்கின்ற பொழுது ஜடாயு வழிமறித்து போர் செய்ததையும் ராவணன் ஜடாயுவை வெட்டி வீழ்த்தியதையும் அறிந்த ஸ்ரீராமர் ஜடாயுவுக்கு முக்தி அளித்தார். இதுவரையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் ஆராய்ந்தபோது ராவணன் தான் சீதையை இலங்கைக்கு கவர்ந்து சென்றான் என்கின்ற உண்மையை உணர்ந்தார் ஸ்ரீராமர். அனுமனை தன்னுடைய தூதுவனாக ராவணனிடத்திலே அனுப்பி வைத்தார் ஸ்ரீராமர். இலங்கை சென்ற அனுமன் அசோகவனத்திலே சீதாதேவி சிறை வைக்கப்பட்டிருப்பதை கண்டு தான் ஸ்ரீராமனின் பக்தன் என்றும் இலங்கைக்கு ராவணனிடத்திலே தூதுவனாக வந்திருப்பதையும் சீதாதேவியிடத்திலே கூறி ஸ்ரீராமர் கொடுத்தனுப்பிய கணையாளியையும் கொடுத்தார். பின்பு ராவணனின் ஏவலாளிகளால் அழைத்து செல்லப்பட்ட ஆஞ்சநேயர் ராவணனின் அரச சபைக்குள் சென்றார். சீதாதேவியை ஸ்ரீராமரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அவரை வணங்கி சரணடைந்துவிடு, இல்லாவிட்டால் நீயும் உன் அசுர குலங்களும் அழிந்து போவீர்கள், இது எங்கள் இறைவனாகிய ஸ்ரீராமரின் ஆணை என்று கூறிய ஆஞ்சநேயரின் சொல்லை கேட்ட ராவணன், ஒரு வானரன் எனக்கு அறிவுரை கூறுவதா என்று ஆணவத்தோடு ஆஞ்சநேயரின் வாளில் துணிகளை சுற்றி தீ வைத்தான் ராவணன். ராவணன் வைத்த தீயால் இலங்கையின் முக்கிய நகரங்கள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டு ஸ்ரீராமரிடத்திலே வந்து நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறினார் அனுமார். சமாதானமும் சாத்வீகமும் ராவணனுக்கு கசந்து போனதால் இனி போர்க்களத்தில் ராவணனை சந்திப்பது என்ற நோக்கத்தோடு ஸ்ரீராமர் 70 வெள்ள வானர படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அனுமனை அனுப்பி பெரிய மலைகளை எல்லாம் பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து கடலுக்குள் பாலம் அமைத்து தனது படை பரிவாரங்களுடன் இலங்கை செல்வதற்கு ஆயத்தமானார் ஸ்ரீராமர். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.